வீட்ரைனிங் தமிழ் சேனல் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோ பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம நேற்று சொன்ன லெவல்ஸ் இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னது இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டாக இருக்கட்டும், பிவோட் பாயிண்ட்ஸ் லெவல், அப்புறம் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் எல்லாமே வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய நண்பர்கள் இதை ஜாயின் பண்ணிட்டு பயனுள்ளதாக அமைஞ்சிட்டு இருக்கு. அதனால் நீங்களும் ஜாயின் பண்ணிங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெஃபர் பண்ணுறோம் அலைஸ் ப்ளூ. ஸோ இவங்களை மட்டும் ஏன் வந்து பர்டிகுலராக நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இவங்க தமிழ்நாட்டில் ஓப்பன் ஆன ஒரு கம்பெனி, அதனால் வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடு எடுக்கிறோம் அப்படின்னா 15 ரூபா பர் ட்ரேடு, ஓகேங்களா. ஸோ ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ் கம்பேர்ட் டு அதர்ஸ், ஓகேங்களா. அது மட்டும் கிடையாது, இவங்கள்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால நம்மளோட கோர்சஸ் வந்து ஃப்ரீ ஆக்சஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அதனால் வந்து பே பண்ணி நம்ம வந்து கோர்ஸ் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடி ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் உங்களோட கிளைண்ட் ஐடி ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதில் ட்ரேட் பண்ணுறவங்க அந்த அலைஸ் ப்ளூவில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ஃப்ரீ வெபினார் அண்டு டெடிகேட்டட் சப்போர்ட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயிலில் வந்து என்னோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. ஃபர்தர் டீட்டெயில் ஏதாவது வேணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதில் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நிஃப்டியோட லெவல் பார்த்துருவோம். அதாவது காலையில் 1 hour தான் மார்க்கெட் இன்றைக்கி நடந்தது. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சால்டேஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், ஒரு மார்க்கெட் வந்து ஒரு வைட் ரேஞ்சில் இருக்குது அப்படின்ற பட்சத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு 1 hourலேயே மார்க்கெட் ஒரு வால்டிலிட்டிலே கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 1 hourக்கு மேலே வந்து மூவ்மெண்ட்டே இருக்காது. அது எந்த நாளுன்றதை ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் வந்து இதில் வந்து ஹைலைட்டு. ஸோ நம்ம இன்றைக்கி டெலகிராம் குரூப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துட்டோம். அதாவது வந்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 1 hour தான் மார்க்கெட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய லெவல் இருக்காது அப்படின்றத மார்க்கெட்டு இப்போ ஒரு 10 மணிக்கெலாம் நம்ம சொல்லிட்டோம், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நிறைய நம்பர்கள் வந்து ஓவர் ட்ரேடிங் பண்ணுறதா இருக்கட்டும், லாஸை வந்து பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி நம்ம சொன்ன அந்த லெவல்ஸை வச்சு, ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ இன்றைக்கி ஒரே ஒரு 1 hour தான், அந்த 1 hourக்குள்ளேயே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ இன்றைக்கி ஓவர் ட்ரேட் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நாளைக்கு என்னென்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு 23,800க்கு மேலே போகுது அப்படின்னா 23,870ன்றது அடுத்த இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட். நான் சொல்கிறது எல்லாமே இன்ட்ராடே லெவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 23,637க்கு கீழே வருது அப்படின்னா 23,600ன்றது ஒரு சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே வருது அப்படின்னா நான் வந்து நிஃப்டியோட அடுத்த டார்கெட் லெவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த நான் வந்து வைக்கிறேன். அதாவது 23,467 அப்படின்ற ரேஞ்சை வந்து நான் உங்களுக்கு வந்து நான் என்னோடய இதாக வைக்கிறேன், டார்கெட் பாயிண்ட்டாக வைக்கிறேன். ஏன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து அச்சீவ் ஆகிடுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதை சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இந்த லெவல் அதாவது 23,467ன்றது தான் நம்மளுடைய நாளைக்கு வந்து நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும், ஓகேங்களா. ஓகே, அது வந்து எந்த லெவலுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,600 கீழே வருதுன்னா 23,500, 23,500 கீழே வருதுன்னா 23,470. இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து 1 hour வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன், இவங்க பிரேக் அவுட் பண்ணாலும் பெரிய லெவல் மூவ்மெண்ட் இல்லை, ஒரு கன்சல்டேஷன் தான். மேக்ஸிமம் எல்லா இண்டெக்ஸுமே வந்து நீங்கள் கன்சல்டேஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே வந்து நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருக்காங்க. நம்மளோட மேக்ஸிமம் இந்த ஒரு கரெக்டான ஒரு சப்போர்ட், இந்த சப்போர்ட்லாம் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நல்லாவே ஃபால் ஆகும். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் கவரிங் வருது, கொஞ்சம் மேலே பாசிட்டிவாக போனாங்க. பாசிட்டிவாக போய்ட்டு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனிச்சு அதே இடத்துல வந்து நிப்பாட்டாங்க. இப்போ நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்குனா 50,500க்கு மேலே போகுதா, 50,659ன்றது ரெசிஸ்டண்ட்டு, 51,350ன்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. சப்போர்ட்டோட பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கு கீழே வந்தது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 49,780ன்றது ஒரு இம்பார்ட்டண்டான இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கு இருக்கிற இடம் தான் இது, ஓகேங்களா. அது மட்டும் இல்லை 6ஆம் தேதி வந்த லோவும் கூட. இதை பிரேக் அவுட் பண்ணதுன்னா நல்லாவே ஃபாலோ ஆகும். கிட்டத்தட்ட 1200 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 1 hour வந்து பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் பண்ண மாதிரி இவங்களும் பிரேக் அவுட் பண்ணாங்க. பட் மேலே போக முடியல, ஏன்னா சப்போர்ட் பண்ண முடியல. இந்தியா விக்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டாங்க. மார்க்கெட் பெரிய லெவலில் வந்து மூவ்மெண்ட்டும் கொடுக்கல.
இப்போ மார்க்கெட்டு மேலே மூவ்மெண்ட் இருந்தாலும் வந்து கால் ப்ரீமியம் வந்து மூவ் ஆகலை காலையிலேயே. ஸோ ஏன் காரணம்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கீழே வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 23,300ன்றது நாளைக்கு இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ட் பொறுத்தளவுக்கு 23,500. இந்த 23,500க்கும் 23,300க்கும் கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கன்சல்டேஷனாக தான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் 23,300 கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு ப்ரீவியஸ் ஸ்விங்கை பார்த்துங்க, அதையும் பிரேக் அவுட் பண்ணதுனா 23,000 தான் அடுத்த மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. அதுமாதிரி ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த 23,500க்கு மேலே போகுது அப்படின்னா 23,770ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. இதை வந்து ஃபின்னிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பேட்டர்ன் ஒன்று வச்சுருக்காங்க, டபுள் டாப் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து இன்றைக்கி வந்ததே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் டாப் மாதிரி வச்சுருக்காங்க. இன்கேஸ் நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பேஸில் நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன், அதாவது பாட்டத்தை எல்லாத்தையுமே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல இப்படி கனெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல இப்போ ஒரு டோஜி 1 hour டோஜி வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட வந்து இது ஒரு சிமெண்ட்ரிக்கல் சின்னோண்டு ஒரு சிமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்க வேண்டியது அப்படி. ஸோ இந்த சிமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் வந்து நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இதை வந்து இப்படி உங்களோட சார்ட்லைன் நோட் பண்ணி வச்சுங்க இந்த 1 hour. அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா 12,630ன்றது சப்போர்ட்டு. அதுமாதிரி ரெசிஸ்டன்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 12,700க்கு மேலே 770க்கு மேலே போகுது அப்படின்னா 12,870 ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12,950ன்றது தான் அடுத்தது இருக்கக்கூடிய நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டு. சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 12,600க்கு கீழே வருதுன்னா 12,485 தான் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து மிட் கேப் நிஃப்டிக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி தான் வந்து நாளைக்கு ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை ஹையை பிரேக் பண்ணுது, அதாவது வந்து 12,770க்கு மேலே போகுது அப்படின்னாலே 12,870. அதேமாதிரி லோவை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 12,695 12,700க்கு கீழே வருது அப்படின்னா 12,630ன்றது இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. இதுதான் வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பீரியில் என்ன நடந்ததுன்றதையும் பார்த்துருவோம். ஸோ சென்செக்ஸோட எக்ஸ்பீரி இன்றைக்கி நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆனிச்சோ அதே மாதிரி தான் 1 hourக்குள்ளேயே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து லோவும் இன்றைக்கி வந்து ஹையும் தான் நாளைக்கு வந்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு. அதாவது இந்த 1 hourோட ஹை அண்ட் லோ, அதாவது ஒரு கன்சல்டேஷன் ஆகுது அப்படின்னா அந்த டேவோட ஹை அண்ட் லோ தான் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் மறுநாள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த ஹை 78,000 இந்த இடம். ஓகேங்களா? ஸோ 78,450க்கு மேலே போகுது அப்படின்னா 78,900 அண்ட் 79,000 இது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதுமாதிரி சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 77,900க்கு கீழே வருது அப்படின்னா 77,586ன்றதை நம்ம ஆல்ரெடி ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். இது நம்மளுக்கு இருக்கக்கூடிய நாளைக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இன்கேஸ் இந்த 77,586 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் வரும். அது கிட்டத்தட்ட 76,800 வரலையும் சப்போர்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து இதுதான் அந்த டார்கெட்டு. இந்த 1 hour இன்றைக்கி வந்து ஹை அண்ட் லோ தான் இந்த ஃபஸ்ட்டு 1 hourோட ஹை அண்ட் லோ. அதனால் வந்து இந்த ப்ரீவியஸ் இன்றைக்கி வந்து ஹை அண்ட் லோவை வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக வந்து நிஃப்டிக்கு அண்ட் சென்செக்ஸுக்கு வச்சுக்கிங்க. ஸோ நாளைக்கு இந்த 1 hour எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ எந்த சைடு இருந்தாலும் கால் சைடில் மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணுதுன்னா கால் சைடு போகிறதுன வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அடுத்தது வந்து நம்மளோட சப்போர்ட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வந்து நம்மளுக்கு டார்கெட்டாக வைக்கலாம். இதான் வந்து நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அண்ட் எல்லா இண்டெக்ஸ்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க. அக்கௌண்ட் ஓப்பனிங்கான டீட்டெயில் எல்லாமே வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்ததுக்கு உங்களோட டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ நம்பா.